அந்த அளவுக்கு துர்கா மந்திரத்தை மனப்பாடமா கத்து வச்சிருக்கா. அவ தன்னை மட்டும் இல்லம்மா, மத்தவங்களையும் காப்பாத்துற அளவுக்கு அதீதமான சக்தியோட இருக்காமா. முன்னாடி இருந்த மாதிரி அப்பாவி துர்கா கிடையாது. என்னம்மா சிரிக்கிறீங்க? சின்ன புள்ளத்தனமா நான் வளர்றேன்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கல. துர்காவை பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா துர்கா இப்ப அப்படி இல்ல. புரியலமா? கௌரி, அத பத்தி இப்போதைக்கு என்னால விளக்கமா சொல்ல முடியாது. ஆனா இத மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற துர்கா வேற, இப்ப இருக்கிற துர்கா வேற. அது என்னங்கறத சரியான நேரத்துல காலமே உனக்கு உணர்த்தும். சரி, இப்ப எதுக்காக நான் உன்னை வர சொன்னேங்கிறத சொல்றேன். கவனமா கேட்டுக்க.